வணக்கம். இந்த அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷனில் நாம் இந்த 2025 குறித்து பேச இருக்கிறோம். அதில் குறிப்பாக அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச இருக்கின்றோம். முதலில் திரு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு சந்தித்த அரசியல் நிகழ்வுகள் அது குறித்தான உங்களுடைய பார்வை. 2025 பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஒரு செட்பேக் அது ஏற்கனவே இருக்கிறது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. போன 2024 பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருந்தது. திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவனை எப்படியாவது கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடணும் அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்க் வச்சுருந்தாங்க. அது வந்து கடைசி வரை அவர்களால் முடியாமல் போய் 2024 இறுதியில் தான் அந்த கட்சியிலிருந்து அதுக்கான முயற்சி வரை வெளியேற்றினாங்க. 2025 அப்படியான சில முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் அது விசிக பக்கம் இல்லாமல் அது வேறு பக்கம் இருக்குது. கம்யூனிஸ்ட் பக்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, அது ஒரு பக்கம் முடியலை. அடுத்தது இப்போ காங்கிரஸ் பக்கம் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் முடியலை. ஆனால் காங்கிரஸ் பக்கம் தொடர்ந்து அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு சில நியூஸ்லாம் வருது, ஆனால் அது கடைசியாக வந்து ஃபேக் நியூஸ் அப்படிலாம் யார் சொன்னாங்க அப்படின்றது ஒரு மறுப்பும் வருது. தொடர்ந்து ஆனால் முயற்சிக்கிறாங்க. இந்த கூட்டணி 2025 மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு 9 வருடங்களாக உடையாமல் அப்படியே பலமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இவர்கள் வந்து திமுக கூட்டணி பலமாக இல்லை, திமுக கூட்டணி உடையுது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்முகாமில் தான் பல விரிசல்கள், பல உடைஞ்சு போகிற கூட்டணி உடைகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 1-2 இல்லை. அதிமுகவில் சொன்னால் அதிமுக வந்து எத்தனை அணியாக சிதறி இருக்குது அப்படிங்கிறது தெரியும், நமக்கே தெரியும். டிடி தினகரன், ஓபிஎஸ், அது மாதிரி பல அணிகள் உடைஞ்சு போயிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேமுதிக எங்களோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தேமுதிக இன்றைக்கு அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய மாநாட்டுக்கு திமுக தலைவர் முதலமைச்சர்களையும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, தொடரப்போவது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. இது ஒரு திமுக சாய்வையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு பக்கம் அவர்கள் அணியில் பலமான கூட்டணின்னு சொன்னாலே இந்த 2 தான் அவங்க திரும்ப சொல்லுவாங்க. ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக ஒரு கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாமக கட்சியே 2ஆக உடைஞ்சு பிளவுபட்டு இருக்கு. அந்த கட்சியில் இன்றைக்கு ஒரு பலமான ஒரு அணியாக கிடையாது, கட்சியே பலமான ஒரு அணியாக இல்லை. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கமாக 2 பக்கம் பிரிந்திருக்கிறார்கள். அதே போல் பாஜகவில் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, பாஜகவில் இந்த ஆண்டு அண்ணாமலையை அந்த கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு அதிமுகவுடைய நெருக்கடி காரணம்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நெருக்கடி காரணமாக எனக்கு தெரியாது. ஏன்னா கூட்டணியை கூட தனித்து அறிவிக்க முடியாமல் எடப்பாடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமித்ஷா தான் அந்த கூட்டணியை அறிவித்தார். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வு அப்படி ஒரு நிகழ்வே நடந்தது கிடையாது. ஒருவேளை திமுகவே அப்படி பக்கத்தில், திமுக தலைவரை பக்கத்தில் இருக்க வச்சுக்கிட்டு ஒரு தேசிய கட்சி தலைவர் அப்படி அறிவிக்க முடியுமா? அந்த தைரியம் அவர்களுக்கு வந்துடுமா? யோசனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு அவலநிலைக்கு அதிமுக போனதே இந்த வருஷம் பார்க்க முடியுது. அந்த அதிமுக ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் அவர்கள் வந்து அண்ணாமலையை நீக்கினார்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீக்கினார்கள். அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கிட்டு நயினார் நாகேந்திரனை வச்சிருக்கார்கள். இந்த அண்ணாமலை நீக்கினதுக்கு பிறகு அவர் பண்ணிட்டு இருக்க, அவர் ஒரு பேரலாக ஒரு பாஜகவுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம். இப்போ பாஜகவும் கிட்டத்தட்ட 2ஆகத்தான் இருக்குது. அதுதான் உண்மை, கலாயதார்த்தம், அதுதான் உண்மை. நயினார் நாகேந்திரன் ஒரு அணியாகவும் அண்ணாமலை ஒரு அணியாகவும் தனித்தனியாக இருக்கிறார்கள். இப்படி எதிர்முகாம் தான் இந்த 2025 சின்ன பின்னமாக உடைஞ்சு போயிருக்கு, பல அணிகளாக இருக்குது. திமுக கூட்டணி வலுவாக அதே ஒரே ஒரு கட்டமைப்புக்குள் அப்படியே பலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 2025 உணர்த்துற செய்தியாக பார்க்குறேன். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அவர்கள் வந்து இந்த கூட்டணியை அசத்து கூட பார்க்க முடியல. ஆனால் கூட்டணி உடைஞ்சிடும், கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி பலமாகிட்டே போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் 2025 எதிரணிகள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. பியூஷ் கோயலுடைய வருகை இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான இதை வந்து எதிர்முகம் கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்க? பியூஷ் கோயலோட வருகை என்னத்தை தாக்கத்தை கொடுக்க போகுது? தேர்தலுக்கு முன்னாடி மோடி 6 முறை வந்தார், அதுவே எந்த தாக்கத்தையும் கொடுக்கலையே. பியூஷ் கோயலோட வருகை இது என்ன தாக்கத்தை கொடுத்துட போகுது? பியூஷ் கோயலுடைய வருகை பாஜகவுக்குள்ளே எந்த தாக்கத்தையும் கொடுக்காது அப்படிங்கிறதான் உண்மை. குறிப்பாக இந்த அரசியல் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள், ஆளும் கட்சி, திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி நம்ம பேசியாகணும். இந்த 2025 என்பது வந்து இந்த திமுகனுடைய 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 2.0 தொடரப்போகுது அப்படிங்கிறது வெற்றிகரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2025 திமுகவினுடைய சாதனைகளாக எதாவது பட்டியலிடலாம்? சாதனைகளாக நான் வந்து 3 முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டங்கள்னு பார்த்தா இந்த வருஷம் வந்து மகளிர் உரிமை தொகையுடைய பயனாளிகள் எண்ணிக்கை கூட்டியிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டித்திருக்காங்க. இந்த மாதிரி பல முக்கியமான முன்னெடுப்புகள் செய்திருக்காங்க. இது வந்து திராவிட மாடல் அப்படின்ற ஒரு தத்துவம் அல்லது அந்த கோட்பாட்டுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு திட்டங்களாக இதை வந்து பார்க்க முடியும். ஆனால் இதை தாண்டி 3 முக்கியமான திட்டங்களை வந்து இந்த வருடத்தில் செய்திருக்காங்க. ஒன்று வந்து அன்புச்சோலை, 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஒரு அடைக்கலம் தர மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஆதரவு இல்லாமல் அவர்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை வந்து அரசே நடத்தக்கூடிய
முதியோர் இல்லங்கள். ஆனால் அது அன்பு சோலைங்கிற பேரில் தொடங்கியிருக்காங்க ஒன்று. இன்னொன்று அன்பு கரங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான ஒரு ஆதரவு. 18 வயது வரை அவர்களுக்கான செலவுகளை அரசு பொறுப்பெடுத்துக்கிறது. அவர்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசே பொறுப்பெடுத்து கொண்டு செய்வது. இது ரெண்டு. இன்னொன்று இப்போ சென்னையில் கட்டிட்டு இருக்கிற வீடற்றவர்களுக்கான ஒரு தங்கும் விடுதி. இந்த மூன்றையும் மற்ற திட்டங்களைப் போல பார்க்க முடியாது. இந்த மூன்றையும் யாரால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், யாருக்கு மிகுந்த கருணை இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது வேற. இது ஒரு ஒரு மானுட பற்று மிகுந்தவர்கள், ஒரு கருணை மிகுந்தவர்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும். இது வேற யாராவது வேற எந்த மாநிலத்திலும் சிந்திக்க முடியுமான்னு கூட தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பெற்றோர் இல்லாதவர்களை பற்றி கவலைப்படணும். தனக்கு பிள்ளைகள் இருந்தால் கூட அவர்கள் முதியோர்களை பராமரிக்காமல் போயிடுவார்களோ, அவர்களுக்கு என்ன செய்வது அப்படின்றது அவர்களை பற்றி சிந்திக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு வெளியில் தங்கி வீடு இல்லாமல் குடும்பம் இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவர்களை பற்றியும் சிந்தித்து அவர்களுக்கும் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வேணும். அவர்களும் இரவில் எங்கேயோ கொசுக்கடியிலையோ சாலையோரமாக படுத்து தூங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால், யாருக்கு கருணை மிகுந்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் வரும். விளிம்பை நோக்கி சிந்திப்பது. இப்படி இந்த 3 முக்கியமான திட்டங்களை இந்த ஆண்டில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது மற்ற எல்லா திட்டங்களையும் விட ரொம்ப தனித்துவமானது. வேறு யாராலும் சிந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட சிந்தனை திராவிட இயக்க தலைவர்களுக்கு தான் கடந்த காலங்களில் வந்திருக்கிறது. அந்த சிந்தனையை நீட்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிறதே இந்த வருடம் இந்த 3 திட்டங்களின் மூலம் நான் பார்க்கிறேன். எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பாஜகவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கான ஒரு பாதுகாப்பு உணர்வு. ஏன்னா அதுக்கான 2 உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நடந்தது ஒன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கான நிதியை ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தருவோம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீங்கள் 12,000 கோடி 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுடைய கலவர முயற்சியை தடுத்தது, தீர்ப்பை அமல்படுத்த மறுத்தது, உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த அப்படிதான் அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஓகே, அப்படியே கூட வச்சுக்குவோம். அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்னங்கிறது சொல்லுவோம். we will face the consequences. 2 விஷயம், இந்த 2ம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது 2ம் நான் தான் சொன்னேன், பாதுகாப்பு உணர்வு. ஏன்னா இந்தியை அமல்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை இவர்கள் எப்போ கொண்டு வந்தாங்க? கொரோனா காலத்தில் எந்த விவாதம் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை தூக்கிட்டு வந்தாங்க. அதை தூக்கிட்டு வந்தோடனே வேகமாக முதல் அமல்படுத்த மாநிலம் பீகாரோ யூபியோ இல்லை, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா. அன்றைக்கு பாஜக முதல்வராக இருந்த பொம்மை தான் அமல்படுத்தினார். அமல்படுத்தினதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போன வருஷம் 2024 மட்டும் 90,000 பேர் இந்தி பாடத்தில் தோல்வி, 90,000 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்த மும்மொழி கொள்கையை திரும்ப பெறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியோட டிராஃப்ட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது பண்ணாங்க. அப்போ ஏன்னா இந்தி அங்கே இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ தான் கொண்டு வராங்க. ஒருவேளை இந்தி ஏற்கனவே இருந்த மாநிலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் போஜ்புரியை தூக்கிட்டு தொடக்க பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை பாடமாக இருக்கிறாங்க. இதில் ராஜஸ்தான்லேயும் அதற்கான ஒரு வரைவறிக்கையை வாங்கியிருக்காங்க சமஸ்கிருதத்தை பாடமாக்கிறதுக்கு. உத்தரகாண்டில் 2வது அலுவல் மொழியாக சமஸ்கிருதத்தை இன்றைக்கு வைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, மத்திய பிரதேசத்தில் நெடுஞ்சாலை பலகைகளில் சமஸ்கிருதத்தில் பேர் எழுதுறாங்க. எவ்வளோ பேருக்கு இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் தெரியும்? 13,880 பேருக்கு தான் தெரியும்னு சொல்லி 2001 சொல்லுது சென்சஸ் 11. ஆனால் அந்த 13,000 பேர் இந்தியா முழுக்க பரவி இருக்க 13,000 பேருக்காக மத்திய பிரதேசத்தில் நெடுஞ்சாலையில் இவர்கள் சமஸ்கிருத பதாகையை வைக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கமே அதான், ரொம்ப தெளிவான நோக்கம் தான். ஒன்று இந்தி இல்லாத மாநிலங்களில் இந்தியை புகுத்துவது, இந்தி ஏற்கனவே ஒரு இந்தியை புகுத்தி விட்ட மாநிலங்களுக்கு அடுத்தது ரீப்ளேஸ் பண்ணுவது, சமஸ்கிருதத்தை ரீப்ளேஸ் பண்ணுவது. ஏன்னா பல மாநிலங்களில் கர்நாடகாவில், பீகாரில், குஜராத்தில், டெல்லியிலன்னு சமஸ்கிருத விழாக்கள் கல்லூரிகளுக்குள்ள நடத்திட்டு இருக்காங்க. இப்போ விட்டு இருந்தால் நாளைக்கு தமிழ்நாட்டிற்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத உணர்ந்து இந்தியை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்த ஒரு கட்ஸ், அந்த கட்ஸ் பாராட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், திருப்பரங்குன்றத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 14 வருஷமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் வட மாநிலங்களில் 2014 என்ன நடந்துட்டு இருக்கு. மாட்டிறைச்சி வச்சிருந்தா அடிக்கிறது, சிறுபான்மையினர் தாக்குறது, கன்வார் யாத்திரை உள்ள கொண்டு அங்கே ஒரு கலவரத்தை பண்ணுறது, மணிப்பூரில் வெடித்த கலவரம், இப்படி பலவற்றை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட விட்டுருவோம். ஒடிசாவில் 25 ஆண்டு காலம் அங்கிருந்த நவீன் பட்நாயக் அரசை வீழ்த்தி விட்டு, அதை எப்படி வீழ்த்தினாங்க நமக்கு தெரியும். அங்கே போய் பரப்புரையில் தமிழர்கள் மீது ஒரு திருட்டு பட்டம் கட்டி தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து அங்கே வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றிக்கு பின் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஒடிசாவில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த 25 வருஷத்தில் அங்கே ஒரு மத கலவரம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு செய்தியே நம்ம இங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த ஒடிசாவில் கட்டாக்கில் இந்த வருஷம் அந்த துர்கா பூஜை சமயத்தில் கட்டாக்கில் இஸ்லாமியர்கள், அது சாதாரண இடம்ல, அந்த இடம் 30 வருஷமா அங்கிருந்து இஸ்லாமிய உறுப்பினரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் துர்கா பூஜைக்கான இந்த ஜரி பொருட்கள்லாம் தயாரிக்கிற
தொழிலில் ஈடுபட்டவர்களே பெரும்பான்மை மக்கள் அங்கே இஸ்லாமியர்கள். ஆனால் அந்த இஸ்லாமியர் தெரு வழியாக ஒரு இந்து ஊர்வலத்தை கூட்டிகிட்டு போய் இந்து அமைப்புகள் ஒரு பெரிய கலவரத்தில் அதை கொண்டு போய் முடிச்சாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒரு வைரலானதை பார்த்தோம். கிறிஸ்மஸ் பொருட்களை ஒரு சாலையோர வியாபாரி கிறிஸ்மஸ் தாத்தாவோட உடை அந்த அங்கீகெல்லாம் விற்பனை பண்ணதற்காகவே அந்த கடையை மிரட்டி அந்த பொருட்களெல்லாம் தூக்கி வீசி இனிமேல் கடை போடக்கூடாது, இது வந்து இந்து ராஷ்டிரா, இங்கே நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கான பொருட்கள்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் ஒடிசாவில் வெற்றி பெற்ற ஒரு வருஷத்திற்குள்ளேயே ஒடிசாவுடைய தன்மையை ஒரு இவ்வளவு மோசமான ஒரு மத அச்சுறுத்தலுக்குள்ள ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கிறார்கள். ஒருவேளை திருப்பரங்குன்றத்தில் இவர்களை அனுமதித்தால் தமிழ்நாட்டிற்குள்ளும் அவர்கள் நாளை இதைத்தான் செய்வார்கள். அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல, தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு, அந்த உணர்வு M.K. ஸ்டாலின் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் வேறொரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மீனாட்சி அம்மன் வேஷம் போட்ட ஒரு குழந்தை வந்து சிசுபாலனை பார்க்க உள்ளே போய் பார்க்குறாங்க மதுரையில். இது போன்ற ஒரு நிகழ்வு இது நடந்துட்டுருக்கு. இப்படியான சூழலில் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல், திருப்பரங்குன்றம் போன்ற இந்துத்துவ சக்திகள் இங்கே வந்து கொளுத்து நிற்கக்கூடிய நெருப்பு, இது பற்றியான உங்களுடைய பார்வை? இல்லை, 2025 அப்படிங்கிறது பல நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சோதனை நிறைந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிற திராவிட மாடல் திமுக அரசு. தீய நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் நமக்கு மேலே வாய்த்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக கிடைத்திருக்கக்கூடிய, கெடு வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய பாஜக அரசு. பாஜக அரசு வெறுமனே இது ஒரு வெறும் நிகழ்வு கிடையாது, ஒரு திட்டமிட்ட நிகழ்வு. நீங்கள் இன்றைக்கி வந்து பஜ்ரங் தள் ஒரு இடத்துல போய் அடிக்கிறாங்க, அங்கே ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய, சர்ச்சில் இருக்கக்கூடிய, ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் பொருட்களை எல்லாம் பிச்சு போடுறாங்க, நெருப்பில் எரிக்கிறாங்க, மாதா சிலையை உடைக்கிறாங்க. இதெல்லாம் எதையோ அங்கங்கே தனித்தனியாக நடக்கவில்லை. இதெல்லாம் ஒரே திட்டமிட்ட ஒரு மூளையின் பின்னணியிலிருந்து நடக்கிறது. ஒரு உணர்வு நிலை. நீங்கள் சில உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடின்னு சொல்லுவாங்க. இந்த எறும்பு, தேனி, இதே மாதிரியான இதெல்லாம் வந்து தனித்தனியாக தெரிஞ்சாலும் கூட இயங்கும் போது ஒரே மாதிரியான சிந்தனை போக்கில் தான் இயங்கும். அது ஒரு வேலையை அதோட வேலையை செய்யும். ஸோ சிப்பாய் வேலை செய்கிற மாதிரி இந்த பஜ்ரங் தள் அமைப்புகள்லாம் செஞ்ச வேலை என்பது தானாக நடந்தது கிடையாது. இது பாஜக என்கிற அரசியல் கட்சி, இன்னொரு பக்கம் RSS என்கிற சித்தாந்த பின்புலம் கொண்ட ஒரு அமைப்பு, அதற்கு கிளை அமைப்புகள் பஜ்ரங் தள் மாதிரியான கைகால் உறுப்புகள் மாதிரி இவர்களெல்லாம் களத்தில் இறங்கி இன்றைக்கி எங்களுடைய ராமராஜ்யம் வந்துவிட்டது அப்படிங்கிற உணர்ச்சியில் அதை இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இங்கே திருப்பரங்குன்ற விவகாரத்தை சொன்னீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வெறுமனே தனிப்பட்ட உதிரிகள் மட்டும் வேலை செய்யலை, ஒரு நீதித்துறையே அதற்காக வேலை செய்கிறது குறிப்பிட்ட ஒரு நபர். அந்த துறையில் இருக்கக்கூடிய GR சுவாமிநாதன் அப்படிங்கிற நபர் ரொம்ப வலுப்போடுறார். நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள் அதை பற்றிலாம் வந்து விமர்சனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீதியை நீங்கள் வந்து ஒரு நீதி என்னதான் அரசுக்கு எவ்வளோதான் அதிகாரம் இருந்தாலும் நீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீதிபதி சொல்கிறதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். நீங்கள் 1950 வாக்கில் நீங்கள் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு பிறகு அதை முதல் திருத்தத்தை உருவாக்கியதே தமிழ்நாடு. சட்ட எரிப்பை நடத்தி முதல் திருத்தத்தை உருவாக்கி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எரித்தவர் பெரியார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட பின்புலம் கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு பொருந்தாத சட்டங்களையோ அல்லது ஒரு வாதத்தை நீங்கள் முன் வச்சா கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அங்கே பலி கொடுத்துருவீங்களா அத்தனை பேரை? நீங்கள் வந்து திட்டமிட்டு இறங்குகிறது பாஜக, RSS. அதற்கு துளியும் இடம் கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வெறுமனே ஒரு நிகழ்வு கிடையாது, இது சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்த ஒரு தாக்குதல். அப்படி கிடையாது. ஒரு பக்கம் பாஜக தன்னுடைய வலுவை போடுகிறது, இன்னொரு பக்கம் அரசு பணயம் வைக்கிறது, தன்னுடைய ஆட்சியை பணம் வைக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இழப்பதற்கு ஏதுமற்றவர்கள். நீங்கள் அதிமுக கிட்ட என்ன இருக்குது, அல்லது இதர விஜய்கிட்ட என்ன இருக்குது, மற்ற யார்கிட்ட என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குதா? ஆனால் இழப்பதற்கு எல்லாம் உள்ள கட்சி திமுக. ஆனால் அதை பணயம் வைத்து நீங்கள் வந்து களமாடுகிறது அப்படின்னா மக்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு முடியல, ஒரு அறிக்கை கூட வலுவாக விடுவதற்கு, பாஜக என்கிற பேரையோ RSS என்கிற வார்த்தையோ சொல்வதற்கு கூட, இந்த சங்க பரிவார அமைப்புகளை சுட்டிக்காட்டுவதற்கு கூட திராணியற்றவர்களாக இருந்திருக்காங்கன்னா ஒரு பக்கம், நான் தான் நீங்கள் சொல்கிறேன், ஒரு பக்கம் இப்படி ஒரு டார்க் சைடு. ஆனால் அது இன்னொரு பக்கம் ஒரு சோதனை காலத்தில் தான் ஒரு வீரனின் அல்லது ஒரு உற்ற தோழனின், அதாவது
இடுக்கண் வரும்போது தான் அந்த உடுக்கை இழந்தவன் கை போல வரணும்ல, இடுக்கண் வந்தால் தான் அது நடக்கும். அப்படிப்பட்ட இடுக்கண் இங்கே நேர்ந்திருக்கிறது. நீங்கள் அதான் திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறார், நீட்டி அளப்பதோர் கோள். பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் வந்து நட்பனுடைய இதை அளந்து பார்க்க முடியுங்கிற. இப்போ மிக சோதனையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினர், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும், ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ மைண்ட் செட் உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனையில் நீங்கள் அங்கே இருந்தீங்க, நாங்கள் அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை இங்கே கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. முதல்ல எந்த ஒரு தேவதூதனும் அந்த குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே பிறந்தவர்கள் கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இந்த மதத்துக்குள்ளே பிறந்திருக்கேன், அதனால் நான் இந்த மதத்துக்கு நல்லவனாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு நாட்டில் நீங்கள் வந்து கியூபாவில் போராடின சேகுவேரா வந்து அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படி கிடையாது இல்லையா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜெண்டருக்கோ உட்பட்டவர்கள் தான் அந்த மக்களுக்கு நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரு உளவியலை இந்த மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மோசமான பக்கம் ஒன்றும், இன்னொரு பக்கம் இது. தமிழ்நாடு அரசின் இந்த 2025 தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை வந்து பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமானது வந்து முத்தாய்ப்பான முதல் விஷயம், மார்ச் மாதம் பட்ஜெட்டு வெளியிருந்த போது அப்படின்னு ஒரு சிம்பிளை மட்டும் போட்டாங்க. நீங்கள் அவர்கள் பட்ஜெட்டு ஆண்டாண்டு காலம் நடக்குங்க, அதில் பல திட்டங்கள் போடுவாங்க. தமிழ்நாடு அரசின் இந்த பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி 4 ஆண்டுகள் ஒரு தேனி சேர்த்து வைக்கிறது மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான வளர்ச்சி, அதனோட ஒரு முறிந்திருந்த கனி மாதிரி ஒரு முன்னேறிய ஒரு இடத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். வெறுமனே முதல் வருஷத்தில் வந்த முதல் வருஷத்துலேயே உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வருடங்கள் நீங்கள் என்ன பண்ணிட முடிஞ்சு இந்த மாற்றத்தை. ஆனால் இந்த வருடம் பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் 9.5% வளருவோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஒரு ப்ரொப்போசலை வச்சாங்க அந்த பட்ஜெட். அப்போ தான் இது வெறும் கணக்கீடு, நம்ம கணக்கீடு மட்டும்தான். ஆனால் ஒன்றிய புள்ளியியல் துறையை என்ன சொன்னிச்சுன்னா, இவர்கள் 11.16 அளவிற்கு இவங்க வளர்ந்துருக்காங்க. 13 வருடங்களுக்கு கலைஞர் ஆட்சி காலத்துக்கு பிறகு 2011 முன்னாடி 10க்கு பிறகு இப்போது தான் நீங்கள் வந்து இரட்டை இலக்கத்தை தொட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வஞ்சகம் நிலைக்கக்கூடிய, நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்னு பொழுதன்னைக்கும் காத்து கிடக்கிற பாஜக அரசு தன் கையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வைத்து அதைத்தான் சொல்ல வேண்டியிருந்தது. ஏன்னா வளர்ச்சி வேற வழி இல்லை. இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரம் இருக்கக்கூடிய மும்பை கூட வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கு, முடியல வளர்ச்சி. ஏங்க அது வந்து பரம்பரை பணக்காரன் மாதிரிங்க. நாம் இன்னொன்று, நம்மளுடைய வளர்ச்சி வெறுமனே சென்னைன்னோ அது ஒரு குறிப்பிட்ட நகரம்னோ கிடையாது. ஒசூருக்கு எத்தனை திட்டங்கள். நீங்கள் வின்ஃபாஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் இந்த வருஷம் போன வருஷம் தொடக்குனாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பக்கத்துலேயே தான் ரோட்டில் கார் ஓட ஆரம்பிச்சு. ஆமாம், கார் ஓட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு கப்பல் கட்டுமானத்தை தொடக்குவதற்கு சாம்சங் நிறுவனம் வந்து ஒப்பந்தத்தை ஒத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதையெல்லாம் அவர்கள் அச்சீவ் பண்ணுறாங்க. அப்போது இதில் இப்போ சமீபத்திய நிகழ்வு என்னென்னா, 16% வளர்ச்சி நாம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மாற்றங்களை எல்லாம் இந்த 2025 நாம் அடைந்திருக்கிறோம். எப்போ ஒரு மிகப்பெரிய சோதனை, நம்ம நடக்கிற இடத்துலலாம் முள்ளையும் கல்லையும், இந்த சில படங்கள் அந்த பாட்டுகள்லாம் ஹீரோயின் நடக்க பீங்கான உடச்சி போடுவாங்க இல்லை, அதே மாதிரி நம்ம முன்னேறணும்னு வேகத்தோடு நடக்க நம் பாதைகளில் எல்லாம் முட்களை அள்ளி போடக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒன்றியத்தில். இதோட மிக மோசமான நிலை என்னென்னா, 20 மசோதாக்கள் கிட்ட நாம் வந்து அனுப்பி வைக்கிறோம், தூக்கி தலையில் போட்டு ஒருத்தர் தூங்குறாரு. ஏன் தூங்குறீங்க இப்படி அப்படின்னு கேட்டால், நான் படுக்கைக்குள்ளே போட்டுட்டேன் அப்படி, அதாவது உள்ளே ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நிராகரிக்கப்பட்டது, அது செத்து விட்டது அப்படின்னு தெனாவட்டா சொன்னாப்புல. அதற்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்தியது தமிழ்நாடு. அது வெறுமனே சட்ட போராட்டம் இல்லாமல் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய 2 பார்த்திவாலாங்கிறது அந்த நீதிபதிகள், 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, மீண்டும் அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு சொல்லி முடித்தா அவங்க அதை காலை முறிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தீர்ப்பு நம்ம வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்குள் நீங்கள் வந்து சொல்லியாகணும். அதாவது நாங்கள் ஒரு மசோதாவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று உங்களுக்கு அனுப்பி வைக்கினா நீங்கள் பார்த்து 1 மாதத்துக்குள் திருப்பி அனுப்பி ஆகணும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து 3 மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுங்கிறது மிகப்பெரிய கடிவாளம். உடனேயே ஒன்றிய பாஜக அரசு வேற ஒரு திட்டத்தை போடுது. என்னென்னா 14 கேள்விகளை அடுக்கி
ஜனாதிபதி மூலமாக. ஜனாதிபதி மூலமாக நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஜனாதிபதிக்கே கடிவாளம் போடணும், இவர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஏங்க வெள்ளைக்காரன் காலத்தில் நம்மளை அடக்கிறதுக்கு அங்கேருந்து வெள்ளைக்காரன் அனுப்பி வச்ச கவர்னர் சிஸ்டத்தை இங்கே ஒரு பேருக்கு மனிதனாக வளர்ந்ததுக்கு பிறகு இந்த குடல், இந்த வால், இந்த உயிரினங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உடம்புல குடல் வால் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நமக்கு தேவையில்லாத உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மாதிரி நாம் பரிணாம வளர்ச்சி அடைச்சி ஜனநாயக நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தேவையில்லாத உறுப்புகள் மாதிரி உள்ளுக்குள்ளே வளர்ந்து நிற்பது இந்த ஆட்டுக்கு தாடி எறதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குங்கிற கேள்வி இன்னைக்கு வரலும் நமக்கு இருந்துச்சு. அதை கடிவாளம் போட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லாம் நடந்தது பிப்ரவரி மாதத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நவம்பர் மாதத்தில் இந்த 14 கேள்வியை கேட்டு ஒரே முடி. ஆமாம், 10 மசோதாக்களை உடனடியாக நிறைவேற்றி அனுப்பாங்க. அது அளவில் நமக்கு பெரிய வெற்றி. அதாவது நமக்கு கிடைச்சது, நம்ம போராட்டத்திற்கு 10 மசோதாக்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து அனுப்பி வச்சது பெரிய விஷயம். ஆனாலும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்த அந்த தீர்ப்பை சோலி முடிச்சு அந்த இடத்துலையே அதை வீரியம் இழக்க செய்து முழுவதுமாக முடித்துவிட்ட பெருமை பாஜகவுக்கு உண்டு, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் உண்டு. இதெல்லாம் வரலாற்று ரீதியாக மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய துரோகம். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு விளையாட்டு குறித்து பேசினார். குறிப்பாக முதலமைச்சருடைய அந்த நிகழ்ச்சி வைப் வித் எம்கேஎஸ், அதில் நிறைய பேர் பேசியதுன்னா, நமக்கு தமிழ்நாடு அரசு இத்தனைக்கும் நான் தொடர்ந்து அரசை கவனித்து கொண்டே நாளிதழ்களை வாசித்து கொண்டு தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எனக்கே கூட புதிய செய்தியாக நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களுடைய பார்வை இந்த 2025 இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வின்னர்ஸை தான் கொண்டாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் வின்னர்ஸை கொண்டாடுவாங்க. பட் நம்ம ஸ்டேட் எடுத்தால் வி ஆர் கிரியேட்டிங் த வின்னர்ஸ் ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷலாக. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர், அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஹாபியாக, எந்த ஸ்போர்ட் இருந்தாலுமே அந்த ஒரு இதில் தான் இருந்தது. ஆனால் இப்போது ஸ்போர்ட்டை எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு கரியர் டெவலப்மெண்ட், ஒரு க்ரோத், அந்த மாதிரியான ஒரு நிலைமையை மாற்றிருக்கிறது நம்மளோட திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் ஒரு டாப் 2 ஸ்போர்ட்ஸ் தான் மேலே இருக்குமே. எக்ஸாம்பிள் கிரிக்கெட், ஃபுட்பால் கூட இல்லை, கிரிக்கெட் தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதை பற்றி தான் நம்ம எப்பவுமே பேசிகிட்டு இருப்போம். அதை பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருப்போம். அதில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றாலும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறதுல 38க்கும் மேலே இருக்க ஸ்போர்ட்ஸை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, இப்போ இருக்க துணை முதலமைச்சர் அவர்களும் சரி அதை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு என்னோட ஸ்போர்ட், மோட்டர் ஸ்போர்ட்டே ஒரு ஹாபியாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் ஒரு ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி F4 இந்தியாவிலே, சவுத் ஏஷியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நைட் ரேஸ் நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு துணை விமர்சனங்கள்லாம் இருந்தது. இங்கே நடத்த முடியாது, வாய்ப்பு இல்லைன்னா சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல் ரீதியாக அவர் மீதே, குறிப்பாக முதலமைச்சர் துணை முதல்வர் மீதே இங்கே வாய்ப்பே இல்லை சென்னைக்குள்ளே நடத்துறது. இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் துபாய் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரியான நகரங்களில் தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதை நடத்தி காமிச்சோம்ல. துபாய் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி நகரம் மாதிரி நம்ம சென்னையை மாற்றிருக்கிறதுனால தான் அதை நடத்த முடிஞ்சுது. ஸோ எதோ ஒரு வளர்ச்சி வந்தாலுமே அரசியல் எதிர்கட்சி அரசியல் விமர்சனம் வைப்பது அது மாற்றிக்கவே முடியாது. ஆனால் அவ்வளோ விமர்சனம் வச்சியும் வேர்ல்டு லெவலில் இந்த சென்னையில் நடந்த நைட் ரேஸ் எவ்வளோ லெவலில் இம்பாக்ட் ஆகிருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களில் அதில் நிறைய ஃபாரின் ரைடர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10+ கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இது வெறும் தமிழ்நாடு, இந்தியான்றது மட்டும் பார்க்காம அந்த க்ரோத்தை மற்ற இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே, டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே சென்னை இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சென்னையே ஒரு பெரிய ஸ்டேட், ஒரு பெரிய கண்ட்ரி லெவலில் அந்த F4 ஒரு டர்ன் அப் ஆச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூரில் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரோடு அவங்க காலங்காலமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, மொனாக்கோவில், இந்த கத்தாரில் எல்லாமே. ஆனால் சென்னைன்றது நம்ம இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கோம் நம்மளோட திராவிட மாடல் அரசு வந்த அப்புறம். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சவால்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சியில் வழக்கு போட்டதாக இருக்கட்டும், கடைசி நிமிஷம் வரும். ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோன்னா அதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும், சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, அந்த ரோடு லே அவுட் இருக்குது, அப்புறம் அத்லெட்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அப்ரூவ் வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா இது நார்மலாக லோக்கலில் நடத்துகிறதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம பெர்மிஷன் கொடுப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் கொடுப்பாங்க, நம்ம நடத்திடலாம். ஆனால் இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வேர்ல்ட் கப் லெவல் நடக்குதுன்றதுனால அவங்க இங்கே அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த அப்புறம் தான் நம்ம அதை நடத்தவே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வழக்குகள்லாம் போட்டு இதை நடத்தக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து. அதையும் தாண்டி கடைசியில் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரேஸை இவ்வளோ ப்ராப்ளம் நடுவில் 7:30, 8 o'clock தான் நம்ம அந்த ரேஸே ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாடி விமர்சித்த மக்களே சரி, மக்களே நிறைய பேர் இது வேணாம் அப்படின்னு சொன்னவங்க அந்த ரேஸ் நடந்து அந்த காட்சிகள்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் வெளியே வந்த உடனே
நம்ம ஊரா இது, நம்ம சென்னையா இது, நம்ம சென்னையா இதுன்ட்டு அவங்களே வந்து அதை பத்தி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னையில இப்படி நடந்திருக்கு, அதை எடுத்து அவங்க ஷேர் பண்றது. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது பப்ளிக்கு. ஒரு சைடுல ரேஸ் நடக்குது, இன்னொரு சைடுல எப்பயுமே வந்து மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம ஒரு ஒரு எப்படி ஒரு எல்லாம் குறையாக சொன்னார்ல, அதெல்லாம் இல்லைன்னு அதுவே நிரூபிச்சு. ஆமா, அந்த ஒரு ஈவெண்ட்டே நிரூபிச்சுது. அதுவும் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். உடனே டக்குன்னு எடுத்து நடத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நடத்தியிருந்தாங்க. அதை தாண்டி அண்ணா சொன்ன மாதிரி வந்து கேஷ் இன்சென்டிவ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதே வந்து ஃபினான்ஷியல் தான். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு யாராலுமே போக முடியாது. நம்ம கிட்ட டேலண்டோ ஸ்கில்லோ இருந்தாலும் நம்ம பேசிக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வச்சிருக்க காசோ இல்லை ஏன் நாம் வந்து ஒலிம்பிக்கில் வெற்றி பெற மாட்டேங்க, பெரிதாக நான் தங்கம் வாங்க மாட்டோம், பெரிதாக பதக்கங்களை வாங்க மாட்டோங்கிறதுக்கான பின்னணியை சொல்றீங்க நீங்க? ஆமா, கண்டிப்பா. அது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் மெயினானது. ஃபினான்ஷியலும் மாரல் சப்போர்ட்டும் சேஃப்டி சப்போர்ட்டும் இல்லாதனால தான் நம்ம ஒலிம்பிக் போக முடியல. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக்லேயே இந்தியாவிலே அதிகமான பிளேயர்ஸ் வந்து நம்ம இதில் தான். அதுவும் ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து. அதுவும் தமிழ்நாட்டில் எல்லாருமே சொல்கிற மாதிரி அர்பன் சிட்டியில் இருக்கிறவங்க, அந்த எலைட் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைக்க, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்டோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டோ அவங்க அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறவங்க தான் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெயின் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கவங்க தான் டாப் லெவலில் இருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ்ல இருந்தோ ஒரு ரூரல் சைட்லேருந்தோ வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய அரசு வந்து ஒலிம்பிக்ஸ் போன எல்லாருமே வந்து அர்பன் சைட்லேருந்து இல்லை, எல்லாமே வில்லேஜ் சைட்லேருந்து. ஒரு திருவாரூர் சைடில் இருக்க ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து பிரவீன் சித்திரவேல்னு சொல்லிட்டு ஒரு தம்பி போயிருந்தாரு ஒரு அத்லெட்டிக்ஸில், அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுமாரி விமன்ஸ் நிறைய பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாற்ற முடியுன்றதை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி காஷிமா அவங்களோட ஒரு பேக்ரவுண்டு நம்மளுக்கு தெரியும், கார்த்திகாவோட பேக்ரவுண்டும் தெரியும், ரெண்டு பேரோட ஏரியாவும் தெரியும், எவ்வளோ பின்தங்கிய ஒரு ஏரியா. அதுலேருந்து வேர்ல்டு லெவலில் போயிருக்காங்க. அந்த வேர்ல்டு லெவலில் போனவங்க 1C இப்போ 1.5C வெறும் காஷிமா கேரமுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால தான் இதை பார்த்து மற்ற பெண்களும் சரி மற்ற ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுன்றவங்களுக்கும் சரி ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் என்னால் வந்து ஒரு என்ட்ரி ஃபீ கூட கட்ட முடியாது. அந்த லெவலில் நான் ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபினான்ஷியலாக என்னால் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணதுனால என்னால் இன்டர்நேஷனல் லெவல் போக முடிஞ்சது. பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா ஃபினான்ஷியலாக எதுவுமே இல்லாதனால என்னால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஆனால் இப்போது நீங்கள் எங்கே போய் என்ன மெடல் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் மெடல் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னாலுமே சரி, உடனே இப்போ நீங்கள் போய் டிசிஎம் கிட்ட போய் நான் இந்த ஒரு ஸ்போர்ட் இருக்குது இதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் வந்து ஃபண்டு கொடுக்குறாரு. நீங்கள் போய் வின் பண்ணால் செகண்டரி, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எந்த ஒரு ஸ்டேட்லையுமே வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கு பேர் தாங்க சமூக நீதி. அதுக்கு பேர் தான் சமூக நீதி, கரெக்ட். எந்த ஒரு ஸ்டேட்லையுமே நான் பார்த்தது இல்லை. நான் நிறைய ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி ஏன் பண்ணணும்? ஒரு அரசு ஒரு தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு பெரிய முதலீடுகளை போடுது, கல்வி வளர்ச்சியில் முதலீடுகளை போடுது. இது மாதிரியான ஒரு அரசு வளர்ச்சியில் போடும்போது விளையாட்டுக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் இந்த அரசு? ஏன்னா ஃபியூச்சரே விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தானே, ஃபியூச்சர் சாம்பியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இவங்களால தான் வந்து இப்போ எப்படியும் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி மேனுஃபேக்சர் செக்டராக இருக்கும், ஐடி செக்டர்ஸாக இருக்கும், இப்போது ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்க வேண்டியது முக்கியமான இது வந்து ஸ்போர்ட்ஸ் தான். எல்லாருமே இப்போ டிஜிட்டல் வைஸில் வந்து நம்ம ஃபார் பிஹைண்டில் போயிட்டோம், அதில் ரொம்ப ஆர்வம் காட்டி இருக்கோம். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு 50% நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ஸ்போர்ட்ஸில் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணுமே. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ அது வந்து இட் வில் டேக் டு நெக்ஸ்ட் லெவல். எல்லாமே இப்போ அடுத்த செக்டார்லாம் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் போனால் தான் எல்லா செக்டார்ஸுமே வந்து நம்ம ஹை லெவலில் போக முடியுன்றதுனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம க்ரோத் எல்லாமே வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது. இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிலே நம்மளோட தமிழ்நாடு வந்து டபுள் டிஜிட்டில் வந்து நம்ம க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ அவங்க எல்லாம் ஒரு லெவலில் வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்களே, பெண்களாகவும் சரி ஆண்களாகவும் சரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஊக்குவிக்க வேண்டியது முக்கியமான ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த ஒரு டைரக்ஷனுமே நம்ம மைண்டை கொண்டு போகாது. ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவை என்ன, நம்ம ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. 2025 திமுக தமிழ்நாடு சந்தித்த அரசியல் நிகழ்வுகள், 26 இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா 2025 சந்தித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்த சாதனைகளை குறிப்பாக முதல்ல சொல்லணும் அப்படின்னா, தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1,14,00,000க்கு மேற்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக. ஏன்னா அவங்களாம் பொருளாதாரத்தினால இருக்காங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எந்த அரசாங்கமும் நடத்தியிருக்காது. காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை பண்ணியிருக்காங்க.
அவங்கள வந்து பாராட்டின வகையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் வில்லன் தமிழ் புதல்வன் நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸ் தலைவர் வந்து ஒரு 14 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பத்தைகளுக்கு எகைன் வந்து கலைஞர் உரிமை தொகையை கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தான் என்னென்னா நாங்கள் மாணவர் நீங்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு என்னென்ன திட்டத்தை தலைவர் கொடுத்தாங்கிறத பற்றி குறிப்பாக சொல்லணுங்கிறத இந்த இடத்துல இல்லை பெற்றோரை இழந்தவங்களுக்கு வச்சுல அது ஒருத்தர் அப்பா இறந்துருந்தாலும் சரி, அவங்க வந்து அம்மா வந்து அவங்களால வந்து சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 அந்த ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் 2000 அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே தலைவர் வந்து கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பெண் தமிழ் புதல்வன் இது மாதிரி இருக்குது, அந்த திட்டத்தில் போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண விஷயம்னு இப்போ சார் சொன்னாங்க பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு மட்டும் புதுமை பெண் திட்டம் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய இருந்துகிட்டு இருந்தப்ப மாணவர்களுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த 2 திட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 9 lakhsக்கு மேலே இது வரைக்குமே வந்து ஒரு 4 ஆண்டு காலத்தில் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தங்குதல் இன்றி ஒரு சிலரால் ஹையர் எஜுகேஷன் போக முடியல. இது மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவிலே கிடையாது, நாம் தான் அதிகமாக இருக்கோம். அவங்க அதை தான் போராடிட்டு இருக்காங்க. அது ஏன் வரணுங்கிறது இது முத்தமிழர் கலைஞர் தான் அழகாக சொல்லுவாங்க. என்னென்னா கல்வி ஒன்று தான் சமத்துவம் வளர செய்யும் ஆயுதம்னு. ஆனால் நம்ம தலைவர் வந்து அடுத்தது இப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி இந்த ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் கல்வி ஒன்று தான் யாரிடமிருந்தும் பறிக்க முடியாத சொத்து என்பது. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து எஜுகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்ம பார்க்கலாம். தலைவர் பேசும்போது ஒரு உருக்கமாக பேசுவார். தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறது தான் சொல்லுவாங்க எல்லாமே. நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் வி கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு நெல்சன் மண்டேலா சொல்லுவாங்க. அதை மென்ஷன் பண்ணுறது தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காருன்னா நம்ம தலைவர் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நாள் முதல் திட்டம். அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு. நானே அதை வந்து பார்த்திங்கன்னா தலைவரே அதை சாதித்த மாதிரி ஒரு பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரொஃபஷனரி ஆஃபீஸராக இருந்தாங்க. அது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க உண்டு உருவடைய பள்ளியில் தங்கி படிச்சிருக்காங்க. இதெல்லாம் திராவிட மாடலை கொண்டு வந்து ஒரு மகத்தான சாதனை. அவங்க வீட்டில் படிக்கல, போய் சென்ட்ரலில் போய் அதே மாதிரி அந்த ஸ்கீம் மட்டும் யூஸ் பண்ணிக்கல, தங்கி படித்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக அதில் பெண்களுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 பிங்க் ஆட்டோ அதே மாதிரி பிங்க் பேட்ரோல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம திராவிட மாடல் அரசு தான் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அதை நம்ம தலைவர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தொடங்கி விடியல் பயணம், பிங்க் ஆட்டோ, அதே மாதிரி தோழி விடுதிகள். இன்றைக்கி எல்லாருமே படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் இப்போ வில்லேஜ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பொண்ணு சென்னையிலையோ இல்லை வெளியில் கோயம்புத்தூரோ போய் தங்கி படிக்கிறதுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. சர்வைலன்ஸ் கேமராவோட கண்காணிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்து இன்றைக்கி தலைவர் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய இதாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு குறிப்பாக சொல்லணும். தலைவர் எல்லா ஏரியாவுமே பண்ணியிருப்பாங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மருத்துவத்தும்பாங்க, அதை தொடர்ந்து முதுகெலும்பாக இருக்கிறது விவசாயம்போம். விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போய் பேங்க் போவாங்க, அங்கே போய் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. இணையவழி பயிர்க்கடன் இன்றைக்கி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட இதே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ஓட்டுக்காக வந்து எல்லா தலைவர்களும் போனாங்க. ஆனால் நம்ம தலைவர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் நலனுக்காக திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்காக போயிட்டுருக்காரு. அதில் மருத்துவத்துறையில் எடுத்தோம்னா மக்களை தேடி மருத்துவம் 2.5 கோடி பேத்துக்கு மேலே மக்களுக்கு என்ன தேவைங்கிறத போய் வீடு தேடி போய் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். இன்னொரு விஷயம், எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ ஸ்டேஷன் போனால் கேள்வி கேட்பாங்கன்னு. நம்ம தலைவர் தான் என்ன பண்ணாருன்னா நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் அந்த திட்டத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பயமே இல்லை. 48 மணி நேரத்துக்கு எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் சரி அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி அதுக்கான ஹாஸ்பிட்டலில் ஒரு 500 மேலே தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு தலைவரும் சிந்திக்க முடியாத ஒரு திட்டம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின். அதில் எந்த உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் தான் நீ வந்து பார்க்க முடியும்னு கிடையாது. உனக்கு கம்ப்ளீட்டாக ஒன்று வந்து பாடி ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எந்த இதாக இருந்தாலும் உனக்கு ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிந்திக்க முடியாத செயல்படுத்த முடியாத ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது தான் நம்முடைய தலைவர். அப்புறம் குறிப்பாக பெண்கள், கல்வி, விவசாயம் இதுக்கு எல்லாமே நம்ம தலைவர் தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. இதில் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து அண்ணன் சொன்னாங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கப்ப நிறையா பேர் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அரசியலுக்கு வந்துட்டாங்க, தலைவராகிட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இவ்வளோ திட்டங்களை செய்த ஒரு மகத்தான தலைவரை எதிர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் அவங்க வந்து எதிரணி வந்து கல்லை மட்டுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதை நம்ம தலைவர் ஒவ்வொன்றா கேட்ச் பண்ணுறது கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. தலைவர் அப்படி தான் என்னென்னா நம்ம பேரண்டர் அண்ணா காலத்துலேருந்து பார்த்துருக்கோம்.
அவங்கெல்லாம் கொடுக்குற இருந்தால் வச்சுலாம் அவங்க எரியறது எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் நம்மளை பலமாக்கின்னு தான் தலைவரும் சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் நம்ம தலைவர் வந்து தூட்டுறட்டும் போட்டுறட்டும் நம்ம செய்கின்ற வேலையை செய்வோம்னு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக திராவிட மாடல் நாயகருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை வந்து 2.0 வந்து கொடுக்குங்கிறத நமக்குலாம் இது ஒட்டுமொத்த மக்களுமே இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஆட்டோ வெட்டனுடைய பெண், அவங்க குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனீவாவில் படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெசவு தொழிலாளியுடைய பெண், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு சௌர தொழிலாளியுடைய பெண் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு போய் நம்மளுடைய கனவு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடித்தோடனே எம்எஸ் பண்ணுனா அப்படி ஒரு கனவு கூட அவர்களுக்கு இருந்திருக்காது. எத்தனை லட்ச ரூபா லோன் தருவாங்கன்னு அந்த ஒரு பெரிய தாக்கத்தோடு தான் எல்லாமே எதிர்ப்பது கனவோடையே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதான் அப்துல் கலாம்லாம் சொல்லுவாங்களே, ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை லட்சியம்பாங்க. அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு எல்லாமே திராவிட மாடல் நாயகர் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற இடத்துல அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகமானு கேட்டாங்க. ஆனால் அரங்கேற்றினார். என்னத்தை அரங்கேற்றினான்னா இந்த மாதிரி ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, நெசவு தொழிலாளருடைய பொண்ணு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌர தொழிலாளர் பொண்ணு, இவங்கெல்லாம் போனாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழ்நாடு சேர்ந்த பொண்ணுங்க போய் ஜப்பானில் படிச்சுட்டு அந்த ஜப்பான் மொழியை பேசி காட்டினாங்க. அது மட்டும் அரசு பள்ளி மாணவி. இதில் தான் அதான் வந்து பெரிய ஹைலைட்டு. இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, தான் பையன் படிக்கும்போது ஒரு தாயும் படித்தாங்கன்னு சொல்லி நானும் படிக்கிறேன் கூடன்னு சொல்லி மேடையில் ஏறி சொன்னாங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எந்த ஒரு அரசாங்கம் படுத்தாது. அதெல்லாம் அதை தான் சொன்னாங்க. அந்த நடந்த நிகழ்வு அப்படி. நீங்கள் எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தலைவர் மேக்ஸிமம் பேசுகிறதுக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ 2 days முன்னாடி இந்த டாக் வித் எம்கேஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்கள தான் தலைவரை கூட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், யாரை பிடிக்கும் அப்படின்னு. அப்பயுமே தலைவர் அவங்கள உற்சாகப்படுறதே தான். மோட்டிவேஷன் வந்து ஒரு சிஎம் வந்து இந்தளவுக்கு யாரையுமே மோட்டிவேட் பண்ண மாட்டார். அதே மாதிரி வேறு எந்த சிஎம் ஃபங்க்ஷன் வந்தாலும் பஞ்சாப்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, கலைஞருடைய அந்த காலை உணவு திட்டத்தை பண்ணோம், அதை எடுத்துகிட்டு போய் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த திட்டம் ஒரு மாநிலம் பண்ணுது, இந்த மாநிலம் இன்னொரு மாநிலமாக பின்பற்றோம். ஆனால் கனடாவில் அவர் எவ்வளோ பெரிய வளர்ந்த கண்ட்ரி, அவங்க எடுத்துகிட்டு போய் காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம திட்டத்துக்கும் நம்ம ஆட்சிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எதுவும் கிடையாது. அவ்வளோ பெரிய தலைவரை பெற்றிருக்கோம். நம்ம எல்லாருமே 2.0 தலைவருக்காக வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடே வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். மருத்துவர் சஃபி, எடப்பாடி பழனிசாமி கடைசியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. திமுகவினுடைய வாக்குறுதிகளில் இவ்வளோ சொன்னீங்களே, எத்தனை % நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, ஏன் இப்படி வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு. திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டுகளை தாண்டி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒன்று உருவாகவில்லை என்பது தான் உண்மை. இப்படியான சூழலில் எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு இந்த 2025ஆம் ஆண்டு நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் இது பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் இல்லைன்னா நமக்கு இருக்கிற எதிராளிகளாகட்டும், அவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆகலைங்கிறத விட திஸ் கவர்மெண்ட் இஸ் ட்ராவலிங் டுவார்ட்ஸ் த ப்ரோ இன்கம்பென்ட் இரா. தமிழ்நாட்டில் வந்து நம்ம பல விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ தமிழ்நாடு நாட்டிலேயே மிக முக்கியமான இடத்துக்கு வரும். அதுக்கு பிறகு அதெல்லாம் கொண்டு போக வேண்டியது யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி அவர்கள் இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே சொல்கிறதுக்கான வேறு எந்த விஷயமே மக்கள்கிட்ட இல்லை. மக்களே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு ப்ரோ இன்கம்பென்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இவர்களை எந்த விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தா 505 வாக்குறுதி அதில் செய்யலைன்னு. ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அபிமானம் என்னென்னா, we have done so many things which have not promised. அந்த ப்ராமிஸ் பண்ணாததே இவங்க பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஏன் இதை போட்டு தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் விட்டுது. இன்னொன்று, கிட்டத்தட்ட 9.2% ஆஃப் ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆன் த ஹோல் இந்தியாவுக்கு வித் ஜஸ்ட் 6% ஆஃப் பாப்புலேஷன். 6% ஆஃப் பாப்புலேஷன் தான் நம்ம இந்தியாவில், பட் வி ஆர் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் 9.2% ஆஃப் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்காது. அந்த கட்டமைப்பும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எவ்வளோ பலமாக வந்து உருவாக்கி இருக்கணும். இதில் 3 மாநிலங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநிலம் செய்யுது. அதான் அதுலேயும் ரொம்ப முக்கியமான செக்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், ஐடி ஃபீல்ட் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட குளோபலில் அட்ராக்டிவ் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டை நோக்கி, இந்தியாவில் இருக்கிற தென்கோடி இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டேட்டை நோக்கி வர்றாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட கிளைமேட், பொலிட்டிக்கல் கிளைமேட் தானே முக்கியம்.
இஃப் த பொலிட்டிக்கல் கிளைமேட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஐ கேன் ஸ்வேர் யார் இந்த மாதிரி வந்து அங்கே உட்கார மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஒரு MOU சைன் ஆச்சுன்னா ஒரு பேருக்காகும், அதுக்கப்புறம் அது நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு 40% தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. 6 லட்சம் கோடிங்க. அதான் முதல் முறையாக 80%. அவன் ஜெயலலிதா ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு குதிரையை காமிச்சிட்டு 6 லட்சம் கோடி வந்துச்சுன்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்கள் இன்று சொல்லட்டும் அந்த 6 லட்சம் கோடி எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். இன்னொன்று நான் அவர் இந்த வாக்குறுதி பேச்சு நான் வந்து சொல்கிறேன். நான் மோடி அவர்கள் 2014 கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை இதுவரையும் நிறைவேற்றிருக்காரு 11 வருஷத்தில். 2014 கொடுத்தது கிராமத்துக்கு கிராமம் வைஃபை ஃப்ரீன்னு சொன்னாருங்க, எல்லா வீட்டுக்கும் கேஸ் கிரிட் ஃப்ரீன்னு சொன்னாருங்க. இதெல்லாம் எடப்பாடி போய் கேட்பாரா? ஜி 2014 சொன்னீங்க ஜி, எங்கள் ஆள் ஆமாம் ஜி எங்கள் ஆளுங்கெல்லாம் கேட்குறாங்க ஜி, என்ன முதலே அடிக்கிறாங்க ஜி, கொஞ்சம் கேட்டு சொல்லுவாரா? கேட்க மாட்டார் இல்லையா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னு. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் மேட்டர் அங்கே சமணர் படுகையாக இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது இந்துத்துவ சக்திகள் யாருமே கேட்கல அதை பற்றி. டங்ஸ்டன் வரட்டும்ட்டாங்க. ஆனால் டங்ஸ்டன் வந்தால் நான் முதல்ல இருக்க மாட்டேன்னார். ரெண்டாவது கல்வி நிதி PM ஸ்ரீ தமிழ்நாட்டில் இருக்கிற 80% மேலே இந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் நிதி தரல. 2000 கோடி இல்லை, நீ 20,000 கோடி கொடுத்தாலும் 2000 வருஷத்துக்கு பின்னாடி ஏன் மக்கள் கொண்டு போக மாட்டேன்? எந்த தலைவர் சொல்லுவார்? இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், பணம் வாங்கி. எந்த தலைவர் சொல்லுவார் இதெல்லாம்? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற பிரச்சனை வருது. கோயிலுக்குள்ள வந்து எல்லா சாதியும் அர்ச்சகர்களும் எந்த சங்கிகளும் போய் போராடலை, எந்த இந்து மதம் போய் போராடலை. ஆனால் தீபம் ஏற்றுக்கு மட்டும் போய் போராடுறான். அதுவும் அங்கே போய் என்ன சொல்கிறான்? பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். அங்கே போய் சொல்கிற வாசகம், நான் என் குழந்தை இருந்து கேட்ட வாசகம் எல்லாமே முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இவனுங்க போய் எங்க ஜெய் ஸ்ரீராம் முருகரை ஊத்து பார்த்தாரு, யாரா இவனுங்களான்னு சொல்லிட்டு புரியாத பாஷையில் பேசுகிறாங்க. இதை வந்து எங்கே செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. அதுதான் காமெடி. அதாவது அதே நேரத்தில் மகன் ரேகா மகாத்மா காந்தியுடைய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் நான் அந்த வந்து நீட்டிக்க போகிறோம். அதில் இங்கே இருக்கிற சங்கிகள் சொல்கிற இதை பாருங்கள், அட்டகாசத்தை. ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதி அளித்தாராம், அந்த வேலையாட்கள் நாட்கள் அங்கே நீட்டிக்க போகிறோம், ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு. அட பாவிகளை 60% தான் கொடுப்போம் இனிமேல், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எங்கள் GST வருவாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இப்போ எங்கள் PMC இதை ஒத்துக்கணும்னா தான் இந்த கல்வி நிதியை சொல்கிறீங்க, இதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தர மாட்டோம். காரணம் நீங்கள் கொடுத்த DIPR எங்களுக்கு விளங்கலை. DIPR உங்களுக்கு விளங்கலைன்னா அடுத்த DIPR கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய விஷயத்தில் நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் மேடைக்கு போனாலும் அமித்ஷா வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை ஸ்டாலின்ஜி, ஸ்டாலின்ஜி. நாங்க பீகாரை பிடிச்சி ராம்ஜியை விட ஸ்டாலின்ஜியை தான் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. எஸ், எங்க போனாலும் ஸ்டாலின்ஜி அந்த ஒரு பயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, போன பட்ஜெட்ல ரூ போட்டாங்கன்னு, அந்த பயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இங்க நீ வந்து இங்க தொட்டுட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் சொல்றேன் இல்லையா? மருத்துவ திட்டங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க, இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆஸ் அ டாக்டர் நான் இதை வந்து கோட் பண்ணி ஆகணும். பாதம் பாதுகாப்போம் திட்டம்னு ஒன்று இருக்கு 2024. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆம்புடேஷன் வரையும் போகும், காலை இழக்கக்கூடிய தன்மை கூட நிறைய பேர் நம்ம சொந்தங்களே இருக்கலாம். பாதம் பாதுகாப்போம் திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தது ஜூலையில். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி ஒரு செப்பரேட் திட்டம் இப்பவும் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது தொழிலாளரை தேடி மருத்துவம், அவங்க தொழிலாளர்களை தேடிய மருத்துவம் ஸ்டார்டட் ஆன் January 2024. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பரிசோதனை திட்டம் செப்பரேட்டாக. கேன்சருக்காக உள்ள அவேர்னஸில் அதுக்கு உண்டான ருட்டீன் ஸ்க்ரீனிங், அதாவது யாருக்காவது ஒரு சின்ன அறிகுறி இருக்குன்னா அதுக்குள்ள ருட்டீன் ஸ்க்ரீனிங் எல்லாத்த விட சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க தொலைபேசி எண். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா ஒரு அந்த நம்பர் 102 ஃபோன் பண்ணிங்கன்னா ஷீ வில் பி ரெஜிஸ்டர்ட். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் படி அவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ப்ராப்பர் கால்ஸ் வந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நியூட்ரிஷன் பற்றி, அவங்க வெயிட் பற்றி, அவங்களுடைய ஸ்கேன் டேட் பற்றி, அவங்களுடைய அடுத்தது விஷயங்கள், செக்கப்ஸு, எப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். இது IMA மூலமாக, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக 46,000 மருத்துவர்களை ஒருங்கிணைத்து 6 உயிர், அதாவது அனைவரையும் உயிர் காக்கும் திட்டம். இது எதுக்காகனா CPR பண்ணுவாங்க பார்த்துக்கிங்களா எமர்ஜென்சி டைமில். இதில் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 46,000 மருத்துவர்கள் பொதுமக்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம்.
இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த திட்டங்கள் இவங்கள்ட்ட பேசும்போது இதெல்லாம் வெளியே தெரியறது இல்லையேன்னு சொல்லிட்டு, போர்ச்சுகலில் ஒரு இவங்க பண்ண எஸ், இதெல்லாம் வெளியே தெரியாமல் தான் 50 வருஷமாக நம்மளை வந்து இந்த எதிர்க்கட்சி ஏமாத்திட்டு இருந்தாங்க. கலைஞர் செய்த சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தால் கலைஞர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருந்திருப்பார். இதெல்லாம் சொல்லாததுனால தான் மக்களுக்கு என்ன செய்தோம், என்ன இருந்தது, என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்து விட்டார்கள். இவ்வளவு விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஐஸ்பர்க் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐஸ்பர்க் உள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுவாகவே சிஸ்டம்ல நடந்துகிட்டே இருக்கு. வித்தவுட் நோயிங் எனிதிங். இதனால பயனடைகள் மட்டும்தான் அது தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பிணிகளுக்கான ஃபோன் ஆகட்டும், புற்றுநோய் திட்டமாகட்டும், பாதம் காப்பு திட்டமாகட்டும், இதனால பயனாளர்கள் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்ஸ் ஒன்லி அந்த மருத்துவ பயனாளர்கள் அவங்களுக்கு தான் இது தெரியும். ஏன்னா இதை மக்கள் வந்து பொதுப்படையில் தெரியாமல் வச்சுக்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் இது பண்ணலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹைட் ஆல் திஸ் ஹியூஜ் சக்சஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய திட்டமிட்ட சதி தான் இந்த. அதான் வேற எதுவுமே சொல்ல முடியாமல் சிம்பிளாக வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. என் பக்கத்தில் ஒரு ரேசர் வந்து அவங்க பாட்டுக்கு பேசி பழக பைக்கில் ஏறி போக போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் அப்படி தான் இருக்குது, மகளிர் பாதுகாப்பு அப்படி தான் இருக்குது. இவனுக்கு எவ்வளோ பேர் போய் சொல்கிறாங்கன்னு மக்கள் பார்க்கணும். இந்த லட்சணத்தில் பாஜகவும் அதிமுகவும் 2024 எப்படி இருந்தது, 2025 எப்படி ஆச்சு, 2026 என்ன பண்ண போகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதை நாம் உண்மையிலே சொல்லப்போனால் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். காரணம், எடப்பாடி அவர்கள் இப்போ எப்படி இருக்கிறார், பியூஷ் கோயல் எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷம் நினைக்கிறேன், சுமன் கவியனால தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு முதல்வரை அணுகவே முடியலன்னு சொன்ன ஆள். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எதுக்காக ஞாபகம் இருக்கா? உதய திட்டம் விஷயத்தில் இதே பியூஷ் கோயல் சொன்னது தமிழ்நாட்டு முதல்வரை அணுகவே முடியும். யார் தெரியுமா முதல்வர்? அம்மையார் ஜெயலலிதா. அப்படி இருந்த ஆள்டா நீங்க, அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி இருந்த கூட்டம் நீங்க இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? இதை தான் சொல்கிறோம். அடிமை சாசனத்தை முழுவதுமாக எழுதி வைத்துவிட்டு அங்கே போய் வண்டியிடாமல் தமிழ்நாட்டுக்காக பேசுங்கள், இங்க இருக்கிற மாநில உரிமைக்காக பேசுங்கள். இப்போ நான் அடுக்கணும் பாத்தீங்களா, அரிட்டாப்பட்டியிலிருந்து பிஎம்சி நிதியிலிருந்து மெட்ரோலிருந்து இதெல்லாம் எங்க கூட சேர்ந்து உங்களுக்காக இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டிய தார்மீக பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நீங்க. அந்த எதிர்க்கட்சி உங்களுடைய அந்தஸ்தை பிடிச்சி இழுக்கத்தான் நேற்று முளைச்ச காளானும் இப்போ இருக்கிற சங்கியும் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அது கூட புரியாமல் இருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு யார் டியூஷன் எடுக்கிறது? இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப முக்கியமா 26 நாட்டுக்கே ப்ளூ பிரிண்ட் கொடுத்த, அதாவது ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும். Let it be industrial growth, let it be sports, let it be education, let it be infrastructure development, let it be medical tourism, let it be whatever it is. ஹோல் நேஷனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம்ல, திராவிட மாடல்னு. தட் ப்ளூ பிரிண்ட் வில் கம் அகெயின். அந்த ப்ளூ பிரிண்ட் வில் பி ஃபாலோட் பை த ஹோல் நேஷன். 2026 மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி பிடிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு அருமையான கருத்துடன் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.